தமிழகத்தில் 9,525 கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது ஏன் என ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் ஆண்டு வருவாய், செலவினங்கள் தொடர்பான கணக்குகளின் தணிக்கை அறிக்கைகளை இந்து அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி மயிலாப்பூரை சேர்ந்த இண்டி கலெக்டிவ் டிரஸ்ட் தலைவர் டி.ஆர். ரமேஷ் 2023 வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், எஸ். சௌதர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அறநிலைத்துறை சார்பில் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆஜராகி தணிக்கை அறிக்கைகளை அந்தந்த கோவில்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 19 அறநிலைத்துறை கமிஷனர் அனைத்து கோவிலின் இணை உதவி கமிஷனர்கள் மற்றும் செயல் அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கமிஷனர் உத்தரவின்படி இத்தனை பேர் தணிக்கை அறிக்கைகளை கோவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இன்னும் யார் யார் உத்தரவை நிறைவேற்றவில்லை என்பதை கண்டறிந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க அவகாசம் வேண்டும் என்றார். கோவில் தணிக்கை அறிக்கைகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கடந்த ஆண்டு அறநிலைத்துறை கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். அதை இதுவரை அமல்படுத்தாதது ஏன்? அறநிலைத்துறை இணை துணை உதவி கமிஷனர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள 9,525 கோவில்களின் கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை. இத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன. இன்னும் எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய வேண்டி உள்ளது? எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளன? எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்பது குறித்த விவரங்களுடன் விரிவான அறிக்கையை அறநிலைத்துறை கமிஷனர் தாக்கல் செய்ய வேண்டும். விசாரணை செப்டம்பர் 18க்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.